நான் நிரூபிச்சுடா இந்த நாட்டில் நினைச்சிருக்க அந்த சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளைங்க இதை வேடிக்கையா பேசிடுறாங்கன்னு இப்படித்தான் நினைச்சான் தேர்தல்ல. இப்படித்தான் நினைச்சீங்க. என் தலைவன் சொல்லுவான், கோலியாத்து தாவீது கதையை அடிக்கடி ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமா முனிவன் எழுதின தேம்பாவணி நூல்ல வருது. தாவீதுங்கிற ஒரு சின்ன பையன் கோலியாத்துங்கிற பூதத்தை அடிச்சது. பெரிய பூதம் கோலியாத்து, இது எப்படா அடிக்கிறது அப்படின்னு கோழி கொண்டு வச்சுக்கிறது. சின்ன பையன் தாவீது ஒண்டி வில்லு, காட்டு வில்லு, காக்கா குருவி அடிக்கிற காட்டு வில்ல களிமண் உருண்டையை உருட்டி உள்ள வச்சு ஒரே அடி நெத்தி போட்டு அடிச்சு கொண்டு விட்டான். அப்படி அடிப்பேன் நான். எழுதி வச்சுக்கோங்க. என் அன்பு மக்களே, என் தம்பி மூவர் விடுதலை சாத்தியப்படலை என்றால் ஈழ விடுதலை எப்படி சாத்தியம் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த விடுதலையவே பெற முடியாத என் இனம் தன் இனத்தின் விடுதலையை, இனத்திற்கான தேச விடுதலையை எப்படி பெறும்? எப்படி பெறும்? எனக்கென்ற அரசு இல்ல, எனக்கென்ற அரசாங்கம் இல்ல. அதனாலதான் இவ்வளவு அவலம், இவ்வளவு மண்டியிட, இவ்வளவு கெஞ்ச, இவ்வளவு மனு கொடுக்க, இவ்வளவு தீர்மானம் போட, இவ்வளவு தொண்டை தண்ணி வரல நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்த வேண்டிய அவசியம் ஏன் வருது? என்ன அரசு இல்ல, என்ன அரசாங்கம் இல்ல. தமிழர் என்கிற தேசிய இனத்துக்கென்று அரசோ அரசாங்கமோ இதுவரை அமையல. தங்கவாடு அவர் தலைவர் ராஜீவ் காந்தி என்று சொல்றார். எனக்கு தலைவனா வருகிறவன் என் பசி தெரிஞ்சவனா இருக்கணும், என் கவலை தெரிஞ்சவனா இருக்கணும், என் கண்ணீர் துடைக்க விரல் நீட்டியவனா இருக்கணும், என் காயத்தின் வழி தெரிஞ்சவனா இருக்கணும், என் மொழி புரிஞ்சவனா இருக்கணும், என் துன்பம் என் துயரம் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும், நான் காலடி பற்றி நடக்கிற போது கிளம்பி வருகிற தூசியை புழுதியை சுவாசிச்சவனா இருக்கணும், இந்த மண்ணில் ஊர்ன தண்ணியை குடிச்சவனா இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு தகுதி உங்க ராஜீவ் காந்திக்கு இருக்காடா? இத்தனை கோடி தமிழர்ல இல்லாத தலைவன் எனக்கு எப்படி ராஜீவ் காந்தி எனக்கு எப்படி தலைவனா இருக்க முடியும்? நீ என்ன ஒரு பெரிய தமையனா சின்ன தமையனா? இவ்வளவு அழுகிறீங்க, இவ்வளவு அழுகிறீங்க. ஒன்றை தெரிஞ்சுக்க, ஒரு குற்றத்துக்கு தண்டனையே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல. எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக வேண்டாம் என்பதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. என் தம்பிமார்களுக்கு மட்டுமல்ல, என் உடன் பிறந்தவர்கள் தூக்குக்கு முன்னாடி நிற்கிறார்கள் என்று மட்டும் நான் துடிக்கல. பெருமகன் சதாம் ஹுசேன் அவர்களுடைய தூக்குக்கும் நான் துடிச்சேன். யாருக்கும் வேண்டாம். அப்சல் குருவை தூக்குல போடணும்னு துடிக்கல. பாராளுமன்றத்தையே இடிக்க வந்துட்டாருன்னு, பாராளுமன்றத்தை இடிக்க வந்தவனுக்கு தூக்கு வேண்டும் என்று துடிக்கிற பெருமக்களே, பாபர் மசூதியை இடித்தவனுக்கு என்ன தண்டனை இந்த தேசத்திலே? நண்பு மக்கள், ஒருத்தட்ட கேட்டேன் இதே கேள்வி. அவன் சொல்றான், இது வெறும் கட்டடம், அப்புறம் அது என்ன எலும்பு நரம்பு ரத்தம் சதையும் உள்ள என்னது? இதை விட அது கொஞ்சம் பெரிய கட்டடம், அவனா லூசு. அதை இடிக்கத்தான் வந்தான். எப்படி இருக்கு பாருங்க. என் தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னது மாதிரி 11 வருஷம் இந்த மரணத்தின் வழியை என் தம்பிகள் உணர்ந்திருக்கிறான். 11 வருஷம் ஒவ்வொரு நாளும் மரண தண்டனை அவனுக்கு. 8 ஆண்டுகள் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் கழிச்சுதான் மரண தண்டனை விதிக்குது. என்ன தண்டனை அப்புறம் தான் தீர்மானிக்குது. அதுக்குள்ள 8 வருஷம் தண்டனை அனுபவிச்சிடறான் சிறையில. 8 ஆண்டுகளுக்கு பிறகு கருணை மனு. 2 குடியரசுத் தலைவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை, கடந்து போயிடுறாங்க. அவதாமா உடனே இந்த கருணை மனுவை நிராகரிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? வஞ்சம், பழிக்கு பழி, பழிக்கு பழி. என் அன்பு மக்களே, வஞ்சம் தீர்க்குது, பழிக்கு பழி வாங்குது நம்மள.
என் தம்பிகள் மூவரையும் தூக்கில் போடுவதுதான் பெருமைக்குரிய இந்திய பெருநாட்டின் ஜனநாயகமா? சிந்திச்சு பாருங்க. என் அன்பு மக்களே, நீண்ட நேரம் ஆயிட்டது. இந்த அன்பு பிள்ளைக்காக நீண்ட என்னையும் விட, இந்த மேடையில் இருப்பவர்களையும் விட இன உணர்வு, மான உணர்வு கொண்டவர்கள் நீண்ட நேரமாக இரு கரையிலையும் கால் கெடுக்க நிற்கிறீர்களே, நீங்கள் தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த மான உணர்வு, இன உணர்வு கொண்ட தமிழர்கள். இவ்வளவு நேரம் அசையாது உறைந்து போய் இந்த பிள்ளைகளின் உரை கேட்க நிற்கிறீர்களே, நீங்கள் தான் இந்த பிள்ளைக்கு, இந்த மகன் சீமானுக்கு வலிமை. இதுவரை என் மக்கள், என் முன்னாடி நின்று என் பேச்சை கேட்ட என் உடன் பிறந்த உறவுகள், என் அன்பு மக்கள், சில காலம் என் பின்னால் நடந்து வாருங்கள். என் அன்பு மக்களே, உலகத்தில் என்னை விட வலிமை பெற்றவன் முடியாது. திங்கட்கிழமை காலை வழக்கு தொடுத்துவிட்டு 30ஆம் தேதி நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் அணியமாவோம். என் அன்பு மக்கள், என் அழைப்பிற்காக காத்து நில்லுங்கள். என் கரத்தை வலிமைப்படுத்துங்கள். என்னை கைவிட்டு விடாதீர்கள். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்கள், நாம் நம் தம்பிகளை காப்பாற்றி விடுவோம் என்று நம்பி நிற்கிறார்கள். என் 3 தம்பிமார்களும், இத்தனை கோடி தமிழ் சொந்தங்கள், நம் இரத்த உறவுகள் இருக்கிறார்கள், நம்மளை எப்படியும் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி நிற்கிறார்கள். அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள். என் அன்பு மக்களே, உங்கள் இடத்திலே உங்கள் அன்பு பிள்ளை இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நாளை இரவு திருநெல்வேலியில் திரள்கிற என் தமிழ் சொந்தங்களிடத்திலே பேசி நான் அணிதிரட்டி என் மக்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணிலே நிகழ்த்தி என் தம்பிமார்களின் உயிரை நான் மீட்பேன். நன்றி.